இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஊர் அம்மன் சிலைய கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் ஒரு பொறுப்பான ஆளுகிட்ட கொடுக்கலாம்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. ஆமா மேடம், தமிழ்நாட்டோட பாரம்பரியமான குடும்பங்களோட லிஸ்ட் எடுக்கும் போது உங்க குடும்பத்தோட பேரை தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோயில் திருப்பணிகளுக்கு நீங்க நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ கோவில்ல பிரதிஷ்டை செய்ய போற அம்மன் சிலை கும்பாபிஷேகம் வரைக்கும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கும் கௌரவம், சிலையும் பாதுகாப்பா இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால கோவில் நிர்வாகமும் உங்களை கோவில் அரங்காவலரா தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த சிலையை பாதுகாக்கிற பொறுப்பையும் அதோட கௌரவத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். என் மேல நம்பிக்கை வச்சு இவ்ளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். கண்டிப்பா இத பத்திரமா பாதுகாத்து கோயில்ல சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப நன்றி மேடம். அம்மன் சிலை அண்ணாமலை அவர்களிடம் இருக்கும் வரை அவருக்கு கல்ச்சுரல் பிரசர்வேஷன் அட்வொகேட்டாக அவரை தற்காலிகமாக நியமனம் செய்து கௌரவிக்கிறோம். வாங்கிக்கோங்க மேடம். தேங்க்யூ சார். அண்ணாமலை, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கௌரவத்துக்கு தகுதியான ஒரு ஆளு அண்ணாமலை மேடம் மட்டும்தான். இந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கறதுல எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி சார். நாங்க புது கடை ஓபன் பண்றோம். அம்மன் சிலைய எங்க புது கடையில பாதுகாப்பா வச்சு கும்பாபிஷேகத்துக்கு பத்திரமா கொடுத்துறேன். நன்றிங்க. ஏ பரம, என்னத்துக்கு நம்மள வர சொல்லிக்கிறாங்க? அக்கா, நானும் உங்க கூட தானே வந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது மாப்பிள்ள சட்டையில ஏதோ குங்குமம் மாதிரி தெரியுது. புது சட்டை இல்ல, அதான் குங்குமம் வச்சிருப்பான். குங்குமம் எப்பவும் காலர்ல தான் வைப்பாங்க. இது என்ன நெஞ்சில போய் வச்சுக்கிறாங்க? அக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. என்னாடி, இந்த வீட்ல ஒரு சந்தேகம் கூட கேட்க கூடாதா? சிங்கிள் கேப்ல டூயட் பாடி இருக்க. அக்கா சும்மா இருக்கா? அவர்தான் கவனிக்கல. நீயாவது வரும்போது குங்குமத்தை தொடச்சிட்டு வர மாட்டியா? ஐயோ, குங்குமம் எப்படி ஒட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. ஆள விடு. அம்மன் சிலையை பாதுகாக்கிறதுக்காக உனக்கு கல்ச்சுரல் பிரிசர்வேஷன் அட்வொகேட் பொறுப்பு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிண்ண. எல்லாம் என் மருமக வந்த நேரம். புதுசா ஒரு கடை ஓபன் பண்றோம். எனக்கும் ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு. அதோட சேர்ந்து அம்மன் அருளும் நம்ம கடைக்கு வந்து புதுசா புடவை எடுக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. வான்மதி, பாத்தியா, நீ விட்டு குத்ததையே மறந்துட்டு அவளை தூக்கி வச்சுக்கின்னு பேசுறாங்க. அவளும் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்துங்கன்னு எப்படி நல்லா சிச்சு நிகரான்னு கொஞ்சம் பாரு. எம்மா பெரிய கில்லாடி தெரியுமாவ. லக்ஸ் மேம், வெண்ணிலாவுக்கு ஃபங்க்ஷன்ல கொடுக்க ஒரு புடவை எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த புடவையை எடுத்துட்டு வா. ஓகே மேம். ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கு புடவை எல்லாம்? பின்ன புது கடை திறக்க போறோம். என் மருமக அந்த கடை புடவைய கட்ட வேண்டாமா? மேடம், இந்தாங்க.
இந்தம்மா வாங்கிக்க. ஆண்டி, நான் தானே அந்த கடையோட பிராண்ட் அம்பாசிடர். அப்போ எனக்கு தானே நீங்க இந்த புடவைய கொடுக்கணும். ஆ, அட ஆமால, மறந்தே போயிட்டேன். சரி இந்தா. ஆ. இந்த புடவை 75,000. நான் மட்டும் வாயை மூடிட்டு இருந்திருந்தேனா இந்த புடவை இவளுக்கு போயிருக்கும். எப்படி வாழ்ந்தேன் பாத்தியா? அதான் பானுமதி. நாளைக்கு நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்க. ஐய, ஒரு புடவைக்கே இவ ஆப்பாயிட்டாலே. எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு இவளுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? ஒரு நிமிஷம். கடையை நம்பி பெரிய பெரிய பிளான்ல இருந்தா இப்ப கடை பெண்ணிலாக்குன்னு சொல்றாங்க. ஏங்க, ஏன் இங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்க குடும்பத்துக்கு நான் மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். என்னால மட்டும் லாஸ்ட் இயர் 250 crores, அதுல 10% 25 crores profit அதிகமா இருக்கு. உங்க சித்தியா மட்டும் அது இல்லன்னு சொல்லு பாப்பா. இப்ப நீங்க வேலை செய்யலன்னு யாருங்க சொன்னா? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. உங்க சித்தி சொன்னது கேட்டல, நேத்து வந்து அவளாலதான் புது கடையை ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. எதுக்கு வர சொன்ன? எனக்கும் உனக்கும் கல்யாணம் இல்ல, அதான். கல்யாணமா? நமக்கா? எப்படி சாரா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற? இப்ப என்ன நடந்துருச்சு? எங்க அம்மா கிட்ட நீ எப்படி அப்படி பேசலாம்? நான் ஒன்னும் தப்பா பேசலையே, உண்மைதானே சொன்னேன். எது உண்மை? நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஃபேக் சர்டிபிகேட் காட்டினியே, அது உண்மையா? ஆமா.